நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூலிகை மருத்துவம். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சீதா மரத்தோட பயன்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி சீதா மரத்தோட பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சீதா மரத்தோட அறிவியல் பேர் என்னன்னா அனோனாசியா ரெடிகுலாட்டா. இது அனோனேசியா அப்படின்ற குடும்பத்தை சார்ந்தது. சீதாப்பழம் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். சீதாப்பழம் பச்சை கலரில் இருக்கும். சீதாப்பழம் இனிப்பு சுவையுடையது. சீதாப்பழத்தில் குளுக்கோஸ் கொஞ்சமான அளவில் இருக்குது. சீதாப்பழத்தில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, பொட்டாசியம், மக்னீசியம், காப்பர், புரதம், தாது உப்புக்கள், அப்புறம் நார்ச்சத்து போன்ற சத்துக்கள் அடங்கியிருக்கிறது. சீதாப்பழத்தை தினமும் ஒரு பழம் சாப்பிட்டுட்டு வரலாம். அது நமக்கு உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. கர்ப்பிணி பெண்கள் சீதாப்பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா அவங்களோட உடல் வலிமை அடையும். மேலும் குழந்தையோடின் வளர்ச்சியும் மேம்படும். சீதாப்பழம் சாப்பிட்டு வந்தால் மாரடைப்பு குணமாகும். மாரடைப்பு நோய் வரவே வராது. மற்றும் புற்றுநோயை சரி செய்யும். புற்றுநோய் செல்களை அழிக்கும், வளர விடாது. சீதாப்பழங்கள் 3 வகையாக உள்ளது. நாட்டுப்பழம், நாட்டு சீதாப்பழம், ராம சீதாப்பழம், முள் சீதாப்பழம். முள் சீதாப்பழம் புற்றுநோய் செல்களை அழிக்கும் சக்தி உடையது. புற்றுநோயை வரவிடாது. சீதா மரத்தின் இலையின் பயன்கள். சீதா மரத்தின் இலைகளை 4-5 பறித்து தண்ணீரில் சுட வைத்து கஷாயம் செய்து தினசரி காலை மாலை குடித்து வந்தால் சர்க்கரையின் அளவு மட்டுப்படும். மேலும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுத்து நோய்கள் அண்டாமல் பார்த்து கொள்ளும். உடலின் புதிய செல்களை உற்பத்தி செய்வதால் இளமையுடன் வைத்திருக்கும். சீதா இலையை உடலில் ஏற்பட்டுள்ள புண்களின் மீது அரைத்து வைத்தால் மற்றும் முகப்பருக்களின் மீது அரைத்து பற்று போட்டு வந்தால் புண்கள் உடனடியாக ஆறிவிடும். பருக்கள் உடனடியாக நீங்கிவிடும். இத்தகைய மருத்துவ பயன்களை கொண்டது சீதா இலையாகும். சீதா மரத்தின் பட்டைக்கும் மருத்துவ பயன்கள் உள்ளன. சீதா மரத்தின் பட்டையும் இலையையும் சுடுநீரில் கஷாயம் செய்து குடித்து வந்தால் வயிற்றுப்புண், வாய்ப்புண் இவைகள் குணமாகும். சீதா மரத்தின் விதையின் பயன்கள். சீதா மரத்தின் விதைகளை பொடி செய்து அதனுடன் பைத்தம்பருப்பு மாவையும் சேர்த்து தலைக்கு தேய்த்து ஊற வைத்து குளித்து வந்தால் தலையில் உள்ள பேன், ஈறுக்கள் இவைகள் நீங்கி முடி பளபளப்புடன் காணப்படும். மேலும் சீதா மரத்தின் விதையை பவுடர் செய்து தினசரி பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் வலிமை பெறும். இவைகளே சீதா மரத்தின் பயன்கள். என் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.